சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க. கெஸ்ட்டுங்கிறத உள்ள எல்லாருமே வருவாங்க. அடிக்கடிக்கு ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆள் நடமாட்டம் இருந்தே இருக்குங்க. அந்த மாதிரி வந்துட்டு போன கடைசியில் நம்ம வீட்டில் வந்து சில பல கஷ்டங்கள் வரும். அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வர்றது, இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி சில பேர் வரும்போது சிலர் வந்து கெட்டணத்தோடு வருவாங்க, சிலர் வந்து நல்லெண்ணத்தோடு வருவாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து அந்த கெட்டணத்தோடு வரும்போது அந்த கெட்டணத்தை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த படிகாரம் அப்படிங்கிறது பூஜை ஸ்டோரில் கிடைக்குங்க. அதை ஒரு சின்ன பீஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பெருசாக கூட வாங்கி கொண்டு சேமித்து வச்சுக்கலாம். அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு சதுர வடிவான துணியோ அல்லது பேப்பரோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் படிகாரத்தை வச்சு மடித்து அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிலவாசப்படி இருக்குது இல்லைங்களா, அதாவது முதல் தலைவாசப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தலைவாசப்படியில் வந்து நம்ம எப்பவுமே ஒரு மேட்டோ ஒரு சாக்கோ ஒரு துணியோ ஏதோ ஒன்று போட்டிருப்போம். நம்ம வந்து அந்த கால் தொடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு அந்த மேட்டுக்கடியை வந்து அந்த படிகார கல்லோட வந்து அதை மடித்து பேப்பர்லேயும் துணிலையும் மடித்து அதுக்கடியை போட்டுருங்க. அதை வந்து நீங்கள் யார் வந்தாலும் வீட்டுக்கு அதை மிதிக்காமல் வர முடியாது. அந்த ரேஞ்சில் தான் நம்ம வீட்டில் வந்து நிலவாசப்படி இருக்கும். அதை மிதித்து வரும்போது அவங்க எந்த கெட்டணத்தோடு வந்திருந்தாலும் அது வந்து உடனே வந்து முறியடிச்சிருங்க. முறியடித்து எதிர்மறை எண்ணங்களை வந்து நீக்கி, அதாவது பாசிட்டிவான எனர்ஜி வந்து வீட்டுக்கு கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே வெளியே தள்ளிடுங்க. இதை ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் கோவத்தோடு வந்தாலும் சரிங்க, எதிரியாக வந்தாலும் சரிங்க, ஒரு சொம்பு தண்ணி, அதாவது நிற சொம்பு தண்ணியை மோந்து அவங்க கையில் கொடுத்துருங்க. அதாவது நிற சொம்பாக நிரப்பி கொடுக்கும் போது அவங்க வந்து முழுசாக அவங்களால குடிக்க முடியாது. அப்போ அதில் வந்து மீதமான தண்ணி வந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க இல்லைங்களா. அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க கடைசியில் அந்த மீதமான தண்ணியை வந்து அந்த செடிகளுக்கு கால்படாத இடத்துல வந்து செடிகளுக்கு வேறு எதோனுக்கு ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றும் போது அவங்க எந்த ஒரு கெட்டணத்தோடு வந்திருந்தாலும் அந்த தண்ணி வந்து ஈர்த்துக்கும். தண்ணிக்கு அவ்வளோ பவர் உண்டுங்க. அந்த படிகாரம் தண்ணி அப்படிங்கிறது அவ்வளோ பவர் உண்டுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. இது ஒரு சில பரிகாரம் தாந்திரிய பரிகாரம் தான். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா எந்த டென்ஷனோடு வந்தாலும் தண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து கூல் டவுன் ஆகிடுவாங்க. அதனால தான் வந்து தண்ணி கொடுத்து அதை ஊற்ற சொல்கிறோம். இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் வீடியோவை போடுவோம். நன்றி, வணக்கம்.